தமிழர் உரிமைகளுக்காக போராடுவதாக பொது வழியில் கூறிக்கொண்டாலும் முக்கிய விடயங்களிலே மௌனம் காக்கும் தனது நிலைப்பாட்டை சிடிசி மாற்றவில்லை. பேரவையின் முன்னாள் தலைவரும் மூத்த ஆலோசகருமான ராஜ் தவர்ணசிங்கம் அனுப்பிய மின்னஞ்சல் ஒன்றின் அடிப்படையில் இருந்து சமீபத்திய சர்ச்சை உருவாகிறது. அவர் தனது கருத்தையும் பேரவையின் கருத்தையும் வேறுபடுத்த முனைவது ஒரு அப்பட்டமான முரணாகும். கனடா டொரண்டோவிற்கான இலங்கை துணை தூதுவர் துஷாரோ ராட்ரிகோ போன்றவர்களுடன் அதன் உறவுகள் குறித்து வினவிய போது பேரவை அது போன்ற எந்த தொடர்பும் தமக்கு இல்லை என திட்டவட்டமாக மறுத்தது. எந்த விற்பனையாளருக்கும் பணத்தை மீள வழங்கியதா என பேரவையிடம் கோரிய போது பேரவை அதற்கும் பதிலளிக்கவில்லை. தமிழர் சமூகத்துடனான பேரவையின் இந்த நெருக்கடியின் மையத்தில் இருப்பது வெறும் நிர்வாகத்தின் தோல்வி மட்டுமல்ல, மாறாக நம்பிக்கை துரோகமாகும் என்பதை உறுதியாக கூறலாம். வணக்கம். ஈழத்தமிழர்களுக்கான நீதி உரிமைகள் சார்ந்தும் கனேடிய தமிழர்களும் அரசியல்வாதிகளும் செயற்பாட்டாளர்களும் முன்னெடுத்த அர்ப்பணிப்பான பணிகளையும் அடைவுகளையும் சிதைக்கும் பேரபாயம் ஒன்று அம்பலமாகி இருக்கிறது. தனித்துவமான மொழி, வரலாறு, கலாச்சார அடையாளங்களை கொண்ட இனமாக கனடாவில் தமிழர்கள் மதிப்பு பெறுவதற்கான நெடுங்கால உழைப்பின் பயனை நீர்த்துப்போகச் செய்யும் வகையில் ஒரு மின்னஞ்சல் வெளியாகி இருக்கிறது. தமிழின படுகொலைக்கான நீதி கோரல், தமிழ் மரபுத்திங்கள் அங்கீகாரம், தமிழின படுகொலை அறிவூட்டல் வார அங்கீகாரம், தமிழர்கள் தமது மொழி, கலை, கலாச்சார பண்புகளை பேணி பாதுகாக்க கனடாவில் வழங்கப்பட்டுள்ள உரிமைகள் என்பவற்றுக்கு பெரும் நெருக்கடியை உருவாக்கும் வகையில் இந்த மின்னஞ்சல் அமைந்துள்ளது. இந்த மின்னஞ்சல் குறித்த சிறப்பு ஒலிப்பதிவினூடாக உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். கனேடிய தமிழரின் குரல் என தம்மை நியாயப்படுத்துவதிலே கனேடிய தமிழர் பேரவை தனது இருப்பின் பெரும்பகுதியை செலவழித்து வருகிறது. ஆனால் அதன் நடவடிக்கைகள் அதற்கு முரணாக அமைந்துள்ளன என்ற குற்றச்சாட்டுகள் மீண்டும் மீண்டும் எழுகின்றன. பின்வரும் விடயங்களிலே சிடிசி குறித்த கேள்விகள் உள்ளன. முதலாவது விடயம், தமிழர் உரிமைகளுக்காக போராடுவதாக பொது வழியில் கூறிக்கொண்டாலும் முக்கிய விடயங்களிலே மௌனம் காக்கும் தனது நிலைப்பாட்டை சிடிசி மாற்றவில்லை. இரண்டாவது விடயம், தமிழர்களின் துயரங்களுக்கு காரணமான இலங்கை அரசாங்கத்துடன் பேரவை தொடர்ந்தும் நெருக்கமான தொடர்பை பேணி வருவதாக குற்றச்சாட்டு உள்ளது. மூன்றாவது விடயம், தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளுக்கு நீதி கோரும் பொறிமுறைகளிலிருந்து சிடிசி பின்தங்கியுள்ளது. இந்த முரண்பாடுகள் கனேடிய தாயக உலகத் தமிழர் சமூகத்தினரால் கவனிக்கப்படாமல் இல்லை. ஈழத் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கனேடிய தமிழர்களின் அபிலாஷைகளை பிரதிபலிக்க தவறிய குற்றச்சாட்டுகளையும் சிடிசி நீண்ட காலமாக தொடர்ந்தும் எதிர்கொண்டு வருகிறது. சிடிசி இதுவரை காலமும் இல்லாத கடுமையான நெருக்கடி நிலை ஒன்றை இப்பொழுது எதிர்கொள்கிறது. பேரவையின் முன்னாள் தலைவரும் மூத்த ஆலோசகருமான ராஜ் தவர்ணசிங்கம் அனுப்பிய மின்னஞ்சல் ஒன்றின் அடிப்படையில் இருந்து சமீபத்திய சர்ச்சை உருவாகிறது. பேரவையின் முன்னாள் தலைவரும் மூத்த ஆலோசகருமான ராஜ் தவர்ணசிங்கம் கனடா முழுவதும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான அரசியல்வாதிகளுக்கு அனுப்பி வைத்துள்ள இந்த மின்னஞ்சல் தமிழின படுகொலை, தமிழ் மரபுத்திங்கள் அங்கீகாரங்களையும் இவற்றுக்காக முன்னின்று செயற்பட்ட கனேடிய தமிழ் அரசியல்வாதிகளையும் தமிழ் சமூக செயற்பாட்டாளர்களையும் கடுமையாக தாக்கியுள்ளது. இந்த மின்னஞ்சல் பிரதி ஒன்றை தேசியம் பெற்றுள்ளது. குறிப்பிட்ட மின்னஞ்சலின் உள்ளடக்கம் தனது தனிப்பட்ட கருத்துக்கள் என ராஜ் தவர்ணசிங்கம் வலியுறுத்துகிறார். ஆனால் தனது நீண்ட பதவிக்காலத்தில் பேரவைக்குள் ஒரு முக்கிய முடிவெடுக்கும் சக்தியாக செயற்பட்ட பின்னணியில் அவர் தனது கருத்தையும்
பேரவையின் கருத்தையும் வேறுபடுத்த முனைவது ஒரு அப்பட்டமான முரணாகும். மின்னஞ்சல் உள்ளடக்கம் தனது தனிப்பட்ட கருத்து என ராஜ் தவர்ணசிங்கம் கூறுவது எவ்வாறு உண்மையாக இருக்க முடியும்? இந்த கருத்துக்கள் எப்போதாவது பேரவையின் சொந்த நிலைப்பாட்டிலிருந்து உண்மையிலேயே வேறுபட்டிருந்தனவா? தமிழர்களின் முக்கிய அரசியல் விடயங்களில் தீர்க்கமாக செயற்பட தவறியதற்காக பேரவை நீண்ட காலமாக குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டு வருகிறது. தமிழின படுகொலை நிகழ்ந்தது என்பதை சிடிசி பல ஆண்டுகளாக மறுத்து வந்தது. இறுதியாக மே மாதம் 2024 ஆண்டிலே ஒரு சுருக்கமான அடையாள அறிக்கை மூலம் மாத்திரமே தமிழின படுகொலை நிகழ்ந்தது என்பதை ஏற்றுக்கொள்வதாக முதல் தடவையாக சிடிசி தெரிவித்தது. இது மிகவும் தாமதமானது என பரவலாக விமர்சிக்கப்பட்டது. பேரவை ஸ்ரீலங்கா அரசு அதிகாரிகளுடன் கொண்டிருக்கும் தொடர்பு குறித்தும் கடுமையான கேள்விகளையும் விமர்சனங்களையும் எதிர்கொள்கிறது. கனடாவிற்கான இலங்கை தூதரக அதிகாரிகளுடன் நிகழ்வுகளிலே பங்கேற்பது, தமது நிகழ்வுகளுக்கு இலங்கை தூதரக அதிகாரிகளை விருந்தினர்களாக அழைப்பது, தமிழ் இன படுகொலை விடயத்திலே அதன் மௌனம், கனேடிய உள்விவகாரங்களிலே ஃபாரின் இன்டர்ஃபியரன்ஸ் எனப்படும் இலங்கையின் வெளிநாட்டு தலையீடு குறித்து உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க தவறியது உட்பட்ட விடயங்களிலே பேரவையின் நகர்வுகள் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்கின்றன. இந்த நிலையிலே பேரவையின் மூத்த பிரமுகர்களில் ஒருவரான ராஜ் தவர்ணசிங்கத்தின் தமிழர் விரோத நிலைப்பாட்டின் வெளிப்பாடு தமிழர் மத்தியில் நீண்ட காலமாக இருந்த கவலைகளையும் விமர்சனங்களையும் முன்னெப்போதும் இல்லாத அளவில் அபாயகரமாக்கியுள்ளது. பல ஆண்டுகளாக பேரவை தமிழ் கனேடியர்களுக்கான பெரும் சக்தியாக தன்னை சுயபிரகடனம் செய்து வந்துள்ளது. அதே நேரத்திலே முக்கிய விடயங்களிலே தெளிவான நிலைப்பாடுகளை எடுக்க அது மறுத்தும் வருகிறது. தமிழர்களின் துயரங்களுக்கு காரணமானவர்களை கேள்விக்குட்படுத்தவும் பொறுப்புக்கூறலை வலியுறுத்தவும் அது தவறியுள்ளது. இந்த நடவடிக்கைகள் தமிழர் சமூகத்திடமிருந்து பேரவையை தூர விலக்கியது மட்டுமல்லாமல் அதன் தலைமை மீது பரவலான அவநம்பிக்கைக்கு வழிவகுத்துள்ளது. இவற்றின் வெளிப்படையானதும் தெளிவானதுமான உதாரணங்களில் ஒன்று ஏப்ரல் மாதம் 27 2023 நிகழ்ந்தது. ஜிடிஎஃப் எனப்படுகின்ற உலகத்தமிழர் பேரவையின் தலைமையிலே இமாலய பிரகடனத்தில் ராஜ் தவர்ணசிங்கம் ஜிடிஎஃப்பின் அங்கத்துவ அமைப்பாக விளங்கிய பேரவையின் சார்பாக ஒப்பமிட்டார். இந்த பிரகடனம் தமிழர்களின் அரசியல் ஈடுபாட்டை நோக்கிய ஒரு முதல் படியாக பேரவையினால் நியாயப்படுத்தப்பட்டு விளக்கமளிக்கப்பட்டது. ஆனால் அது கனடாவிலும் தாயகத்திலும் ஏனைய நாடுகளிலும் கடுமையான கண்டனங்களை எதிர்கொண்டது. இந்த பிரகடனம் குறித்து ஈழத்தமிழருடன் பேரவை கலந்தாலோசிக்கவில்லை. தவிரவும் தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற மனித உரிமை மீறல்கள், போர்க்குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், தமிழ் இனப்படுகொலை போன்ற விடயங்களிலே மௌனம் காத்துள்ளது. சில மாதங்களின் பின்னர் ராஜ் தவர்ணசிங்கம் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் நிற்கும் புகைப்படம் ஒன்று வெளியானது. பேரவை இந்த ஒளிப்படத்தை பெருமையுடன் தனது சமூக வலைத்தளத்திலே வெளியிட்டது. மஹிந்த ராஜபக்ஷ தமிழர்களுக்கு எதிரான போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக பரவலாக குற்றம் சாட்டப்பட்டவர். மஹிந்த ராஜபக்ஷ, அவரது சகோதரர் கோத்தபாய ராஜபக்ஷ உட்பட 4 பேர் கனடாவிற்குள் நுழைய கனேடிய அரசாங்கம் 2023 ஜனவரி மாதத்திலே தடை விதித்தது. இலங்கையின் இறுதியுத்த காலத்தின் போது இவர்கள் இருவரும் முறையே ஜனாதிபதியாகவும் பாதுகாப்பு அமைச்சராகவும் இருந்தனர். மேலும் கனடாவில் உள்ள இவர்களின் சொத்துக்கள், நிதி செயற்பாடுகள் முடக்கப்படும் எனவும் கனேடிய அரசாங்கம் தெரிவித்தது. இவர்கள் தமிழர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறலில் ஈடுபட்டதாக இந்த முடிவு குறித்து கனேடிய அரசாங்கம் அறிவித்தது. இந்த தடை உத்தரவு அறிவிக்கப்பட்ட சில மாதங்களில் மஹிந்த ராஜபக்ஷவை சந்திக்கவும் அவரோடு புகைப்படம் எடுக்கவும் முடிவெடுக்கப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பும் கிளம்பியது. ஸ்ரீலங்கா அரசு தலைமையுடன் தொடர்புகளை பேணுவதற்கு ஆதரவான
நீதியை ஓரங்கட்டும் ஒரு ராஜதந்திர சூழ்ச்சியாக தோன்றிய பேரவையின் இந்த முயற்சியை கனடாவிலும் புலம்பெயர் நாடுகளிலும் உள்ள தமிழர்கள் கண்டித்தனர். தனது தவறை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக சிடிசி ஆரம்பத்தில் தன்னை நியாயப்படுத்தியது. எதிர்ப்புகள் தொடர்ந்தாலும் கூட ராஜதந்திர ஈடுபாட்டின் அவசியம் இது என தனது தவறுக்கு பேரவை நியாயம் கற்பித்தது. தொடர்ச்சியான நீண்ட சமூக அழுத்தத்தின் பின்னர் உலகத் தமிழர் பேரவையில் இருந்து சிடிசி தன்னை விலக்கிக் கொள்வதாக அறிவித்தது. இவற்றின் பின்னணியில் ராஜ் தவரட்னசிங்கம் தனது ஆலோசகர் பதவியில் இருந்து விலகினார். ஆனாலும் அவரது பதவி விலகல் பொதுவழியில் இருந்த மைய கேள்விக்கு எந்த வகையிலும் பதிலளிக்கவில்லை. இது பேரவையின் கடந்த கால தவறுகளை ஏற்றுக்கொண்டு திருத்த முயற்சிக்கும் ஒரு உண்மையான நகர்வா, அல்லது பேரவையை மேலும் விமர்சனங்களில் இருந்து பாதுகாப்பதற்கான ஒரு மூலோபாய நடவடிக்கையா? தமிழ் அரசியல் விடயங்களை சிடிசி கையாண்ட விதம் மற்றொரு சவாலை ஆகஸ்ட் மாதம் 2024 எதிர்கொண்டது. தமிழின படுகொலை நினைவு சின்னம் அமைப்பதை தடுக்கும் பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுனுக்கு டொரண்டோவில் உள்ள இலங்கை துணை தூதுவர் துஷாரோ ராட்ரிகோ மே மாதம் 3 2024 கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். கெனேடிய அரசாங்கம் இதற்கு உரிய முறையில் பதிலளித்தது. கனடாவின் உள் விவகாரங்களில் வெளிநாடுகளின் தலையீட்டுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை எடுத்த முன்னாள் கெனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இதன் தீவிரத்தை ஒப்புக்கொண்டார். கெனேடிய வெளிவிவகார அமைச்சர் மெலனி ஜோலே தனது கண்டனத்தையும் பதிவு செய்தார். இந்த நடவடிக்கையை வெளிநாட்டு தலையீடு என கண்டித்த பேட்ரிக் பிரவுன் கெனேடிய தமிழர் பக்கம் உறுதியாக நின்றார். இலங்கை அரசாங்கத்துடன் சமாதான முன்னெடுப்புகளில் ஈடுபட்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டுக்களை பேரவை சந்தேகத்துக்கு இடமின்றி நிராகரித்தது. ஆனால் பேரவையுடன் இணைந்து இமாலய பிரகடன வேலை திட்டங்கள் உட்பட நல்லிணக்க முயற்சிகள் இடம்பெறுவதாக இலங்கை தூதரகம் தனது கடிதத்தில் உறுதிப்படுத்தியது. தூதரகத்தின் இந்த கூற்றை சிடிசி கண்டிக்கவும் இல்லை, நிராகரிக்கவும் இல்லை. கனேடிய தமிழர் சமூகம் பேரவையின் இந்த கேள்விக்குறியான முடிவை அன்றும் அவதானித்தது, இன்றும் அவதானிக்கிறது. சிடிசி முன்னெடுக்கும் வருடாந்த கலை நிகழ்வான தமிழர் திருவிழா 2024 காலத்தில் சமூகத்தின் குமுறல்கள் பெரும் கொந்தளிப்பாக வெளிப்பட்டது. கனடாவின் உள்விவகாரங்களில் இலங்கையின் தலையீடு குறித்த பேரவையின் மௌனம், இமாலய பிரகடனத்தில் அதன் கடந்த கால ஈடுபாடு, தமிழ் இனப்படுகொலைக்கு நியாயம் கோர தவறியது உட்பட்ட விடயங்களை கண்டித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் மார்க்கம் வீதியின் திருவிழாவின் இரு தினங்களிலும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த எதிர்ப்பை கட்டுப்படுத்தும் வகையிலே திருவிழாவின் ஆரம்ப நிகழ்விலே சிடிசியின் தலைவர் குமார் ரெட்னம் பகிரங்க மன்னிப்பு கோரினார். கனேடிய தமிழர் பேரவை இமாலய பிரகடனத்தை முன்னிட்டு எடுத்த நடைமுறைகள் நமது ஈழச் சமூகத்துக்கு நடந்து வரும் இன அழிவுக்கு மூல காரணமான முன்னாள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் எமது உறுப்பினர் ஒருவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் ஒரு மாபெரும் தவறு. இவ்வகையான முடிவுகள் எமது சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கங்களை அளவிட முடியாது. இந்த தவறான முடிவுகள் உங்கள் மனங்களில் மீட்கொணரப்பட்ட வழிகள், அதே வழிகளை ஒரு தமிழனாக, ஒரு உறுப்பினராக நானும் உணர்ந்தவன் என்ற முறையில் புரிந்து கொள்ள முடிகிறது. கனேடிய தமிழர் பேரவையின் தலைவர் என்ற முறையில் நாங்கள் செய்த இந்த தவறுக்காக எமது தமிழ் சமூகத்திடம் முழு மனதாக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். அத்துடன் இவ்வகையான தவறுகள் இனியும் நடக்க மாட்டாதென உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறேன். ஆனால் அந்த மன்னிப்பு பேரவை மீது மக்கள் நம்பிக்கையை மீள உறுதி செய்ய தவறிவிட்டது. கலைஞர்கள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை புறக்கணித்தனர். முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் மக்களில் ஒரு சிறு பகுதியினர் மாத்திரமே கலந்து கொண்டனர். ஒரு காலத்தில் பேரவையின் முதன்மை கொண்டாட்டமாக இருந்த நிகழ்வு இம்முறை நிராகரிப்பின் பகிரங்க சாட்சியாக மாறியது.
தமது கடந்த கால தவறுகளுக்கு சிடிசியின் தலைவர் குமார் ரட்னம் பகிரங்க மன்னிப்பு கோரிய போதிலும் மாற்றத்தை பிரதிபலிக்கும் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை சிடிசி இதுவரை முன்னெடுக்கவில்லை. நிர்வாக மறுசீரமைப்பு, தமிழின படுகொலைக்கான நீதி கோரல், வெளிப்படைத்தன்மை, மக்கள் தொடர்பு, ஊடக தொடர்பு என அனைத்து விடயங்களிலும் சிடிசி தனது முன்னிய நிலைப்பாட்டை கடைபிடித்து வருகிறது. எனவே சிடிசி மக்களுக்கான, மக்கள் மயப்படுத்தப்பட்ட அமைப்பாக இயங்க தயாரில்லை என்பதையே தனது இருமாப்பான நிலைப்பாடுகள் மூலம் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறது. கெனேடிய அரசியல்வாதிகளுக்கான ராஜ் தவரணசிங்கத்தின் மின்னஞ்சல் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டின் உச்சக்கட்டமாக வெளிப்பட்டுள்ளது. இது இனப்படுகொலைக்கான அங்கீகாரத்தை மறுக்கிறது, தமிழர் பாரம்பரியத்தை இழிவுபடுத்துகிறது, மேலும் கெனேடிய தமிழ் அரசியல்வாதிகளை அவமதிக்கிறது. இந்த நிலையிலே ஒரு முக்கிய கேள்வி எழுகிறது. ராஜ் தவரணசிங்கம் எவ்வாறு பேரவையின் தலைவராகவும் அதன் ஆலோசகராகவும் இத்தனை காலம் பதவி வகித்தார்? இவ்வாறான முக்கியமான விடயங்களிலே பேரவை தொடர்ந்தும் தோல்வியடைந்த நிலையிலே ராஜ் தவரணசிங்கத்தின் அழுத்தமும் செல்வாக்கும் பேரவைக்குள் எவ்வாறு தாக்கம் செலுத்தியது என்பதே பெரும் கேள்வி. தமிழர் திருவிழாவை தொடர்ந்து சிடிசி உள்ளக சீர்திருத்தம் ஒன்றை உறுதியளித்தது. ஒரு சமூக ஆலோசனை முயற்சியை அறிவித்தது. அதிக வெளிப்படைத்தன்மை, நிர்வாக சீர்திருத்தங்கள், பொறுப்புக்கூறலுக்கான புதுப்பிக்கப்பட்ட அர்ப்பணிப்பு ஆகியவற்றை உறுதியளித்தது. இந்த ஆலோசனையின் முடிவுகளை விவரிக்கும் அறிக்கை பிப்ரவரி மாதம் 2025 ஆண்டிலே வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. இந்த ஒளிப்பதிவு மார்ச் மாதம் 2025 ஆண்டிலே ஒளிப்பதிவாகிறது. இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடப்படவில்லை, எந்த கண்டுபிடிப்புகளும் பகிரப்படவில்லை. இந்த ஆலோசனை ஒரு இணைய மூல கணக்கெடுப்புக்கு சமமாக இருப்பதனால் இதன் மூலம் வெளியாகும் எந்த ஒரு கண்டுபிடிப்பும் எந்த ஒரு நம்பகத்தன்மையையும் கொண்டிருக்காது. பலருக்கும் இவையொன்றும் ஆச்சரியமான விடயங்கள் இல்லை. இந்த ஆலோசனை ஒருபோதும் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும் நோக்கம் கொண்டதல்ல என்பது நான் உட்பட விமர்சகர்களின் வாதமாகும். மாறாக இது தமது இன்றைய நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொண்டு பொதுமக்களின் கோபத்தை தணிப்பதற்கான பேரவையின் ஒரு யுக்தியாகும். இந்த ஆலோசனைகள் முறையானதாக இருந்தால் அவற்றின் முடிவுகள் எங்கே? இந்த விடயம் குறித்து தேசியம் சார்பாக வினவிய பின்னரே முதல் தடவையாக மார்ச் மாதத்தின் இறுதிப் பகுதியில் குறிப்பிட்ட அறிக்கை வெளியாகும் என பேரவை பதிலளித்துள்ளது. இவ்வாறான பின்னணியிலே ராஜ் தவரணசிங்கத்தின் மின்னஞ்சல் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியுள்ளது. தமிழ் இனப்படுகொலை நிகழ்ந்தது என்பதை அவர் நிராகரிப்பதும், தமிழ் மரபுத்திங்கள் அங்கீகாரத்தை கண்டனம் செய்ததும், தமிழ் இனப்படுகொலை அறிவூட்டல் வாரத்தை கேள்விக்கு உட்படுத்தியதும், பேரவையை அதன் நீண்ட கால தலைவர்களில் ஒருவரின் சர்ச்சையான தமிழ் விரோத போக்குக்கான கருத்துக்களுக்கு பதிலளிக்க வேண்டிய சங்கடமான நிலைக்குள் தள்ளியுள்ளது. நான் உட்பட ராஜ் தவரணசிங்கத்தின் குறிப்பிட்ட மின்னஞ்சலின் உள்ளடக்கத்தை பலரும் முழுமையாக கண்டிக்கின்றனர். பேரவையின் முழுமையான தலைமைத்துவ மாற்றங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றனர். ராஜ் தவரணசிங்கத்தின் கருத்துக்கள் ஒரு தனி மனிதரின் கருத்துக்கள் இல்லை. மாறாக கெனேடிய தமிழரின் நலன்களில் இருந்து தூர விலகி நிற்கும் ஒரு தனியார் குழுமத்தின் நிலைப்பாடாகும். இதை பல உதாரணங்கள் உறுதிப்படுத்துகின்றன. சமூக நம்பிக்கையின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு சமூகத்தின் கேள்விகளுக்கு மௌனத்தால் பதிலளிப்பது அதிகம் ஆபத்தானது என்பது நடைமுறை அடிப்படை. கெனேடிய தமிழர்களின் குரல் என தம்மை பிரகடனப்படுத்தும் பேரவை சமூகம் எதிர்கொள்ளும் மிக முக்கியமான பிரச்சனைகள் பலவற்றை தொடர்ந்தும் மௌனம் காத்து வருகிறது. ராஜ் தவரணசிங்கத்தின் மின்னஞ்சலின் உள்ளடக்கம் உட்பட பேரவை குறித்த சமூகத்தின் பல கேள்விகளுக்கு தேசியம்,
சிடிசியிடம் முன்வைத்தது. இந்த நேரடி செவ்விக்கான அழைப்புக்கு பேரவை சாதகமாக பதிலளிக்காவிட்டாலும் தேசியத்துடன் 2 மின்னஞ்சல் கேள்வி பதில் பரிமாற்றத்தில் சிடிசி இதுவரை பங்கெடுத்துள்ளது. இதில் தலைமை, முடிவெடுத்தல், பொறுப்புக்கூறல் குறித்த பல கேள்விகளை சிடிசி மீண்டும் மீண்டும் திசை திருப்பியது, தவிர்த்தது அல்லது முற்றிலுமாக புறக்கணித்தது. இனப்படுகொலையை அங்கீகரிப்பதில் பேரவையின் நிலைப்பாடு விடயத்தில் நீண்ட காலமாக மௌனம் காப்பது ஏனென தேசியம் கேள்வி எழுப்பிய போது முதலில் வெறுமெனவே சமீபத்திய அறிக்கையொன்றை சிடிசி தனது பதிலாக சுட்டிக்காட்டியது. ஒரு சமூகத்துக்கான குரல் எழுப்பும் நேர்மையான பரப்புரைக்கு தேவை தொடர்ச்சியே தவிர தெருவிழா நிராகரிப்பின் முன்னதான அழுத்தத்தின் கீழ் எதிர்வினையாற்றும் அறிவிப்புகள் அல்ல. மேலும் அடையாள ஒப்புதலை தாண்டி எடுக்கப்பட்டுள்ள உறுதியான நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பிய போது 15 ஆண்டுகளாக பேரவை மனித உரிமைகள் இனப்படுகொலை அங்கீகாரத்திற்காக வாதிடுவதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது என பதிலளித்தது. இது உண்மைக்கு புறம்பானது. தமிழ் இனப்படுகொலை என்ற பதத்தை எழுத்திலோ பேச்சிலோ பயன்படுத்துவதில்லை என்ற நிலைப்பாட்டை சிடிசி கொண்டுள்ளது என அதன் முன்னாள் தலைவர் சிவன் இளங்கோ பிப்ரவரி மாதம் 2024ஆம் ஆண்டிலே நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே என்னிடமே நேரடியாக கூறியிருந்தார். இதன் ஒளிப்பதிவுகள் இன்று வரை பரவலாக சமூக வலைத்தளங்களிலே பகிரப்படுகின்றன. இலங்கை தீவிலே தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலை நடந்தது என்பதை கனேடிய தமிழ் பேரவை ஏற்றுக்கொள்கிறதா? ஆம், இல்லை. இலங்கை தீவிலே தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலை நடைபெற்றது என்பதை கனேடிய தமிழ் பேரவை ஏற்றுக்கொள்கிறதா? Individually. நீங்க என்ன கேட்குறீங்கன்னு எங்களது உத்தியோகபூர்வமான எந்தவான பேச்சிலேயோ உத்தியோகபூர்வமான எந்தவான அறிக்கையிலையோ நாங்கள் ஜெனோசைட் என்ற வேர்டை நாங்கள் யூஸ் பண்ண இல்லை. உண்மையோ பொய்யோ, பேரவை தனது நிலைப்பாட்டிலே உறுதித்தன்மையை பேண முடியவில்லை என்பது இந்த விடயத்தில் மீண்டும் உறுதியாகிறது. அதனை கண்டிக்க வேண்டிய பேரவை ஏன் மௌனத்தை பரிசளித்தது? முன்னர் குறிப்பிட்டதைப் போல ஒரு கேள்விக்கு 2 வெவ்வேறு விடயங்கள் உண்மையாக இருக்க முடியாது. கனடாவின் உள்நாட்டு விவகாரங்களிலே இலங்கையின் வெளிநாட்டு தலையீடு குறித்த கேள்வி எழுப்பிய போது அது குறித்த கரிசனையை பேரவை நிராகரித்தது. இதுபோன்ற விடயங்கள் மத்திய அரசாங்கத்தின் அதிகார வரம்பின் கீழ் வருவதாக பேரவை நியாயம் கற்பித்தது. அதனால் இந்த விடயங்களில் தலையிட முடியாது என தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியது. ஆனால் நீண்ட காலமாக சிடிசி மத்திய அரசின் மேற்பார்வையின் கீழ் வரும் விவகாரங்களிலே உரிமை எடுத்துக் கொண்டமைக்கான சான்றுகள் அதிகம் உள்ளன. அகதிகள் உரிமைகள் முதல் சர்வதேச விவகாரங்கள் வரை அவற்றுக்கான உதாரணங்கள் விரிவடைகின்றன. ஆனாலும் தமிழ் கனேடியர்களை நேரடியாக பாதிக்கும் ஒரு விடயமான இலங்கை அரசின் வெளிநாட்டு தலையீடு குறித்து தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க பேரவை தயக்கம் காட்டுவது ஏன்? இந்த கேள்வியை தேசியம் மீண்டும் முன்வைத்தது. மீண்டும் அதற்கு பேரவையிடம் பதிலில்லை. சிடிசியின் கனேடிய தமிழர் சமூகம் குறித்த ஈடுபாட்டை விரும்பாத நிலை இலங்கை அரசாங்கத்துடனான அதன் உறவுகள் வரை நீண்டுள்ளது. கனடா டொரண்டோவிற்கான இலங்கை துணை தூதுவர் துஷாரோ ராட்ரிகோ போன்றவர்களுடன் அதன் உறவுகள் குறித்து வினவிய போது பேரவை அது போன்ற எந்த தொடர்பும் தமக்கு இல்லை என திட்டவட்டமாக மறுத்தது. ஆயினும் எஸ்ஜேவி செல்வநாயகம் ஞாபகார்த்த நிகழ்வில் டொரண்டோவில் உள்ள இலங்கை துணை தூதுவர் துஷாரோ ராட்ரிகோ கலந்து கொண்டிருந்தார். சிடிசி ஏற்பாடு செய்த இந்த நிகழ்விலும் ஏனைய சில நிகழ்வுகளிலும் பேரவையின் உறுப்பினர்களுடன் துஷாரோ ராட்ரிகோ ஒளிப்படம் எடுத்துக்கொண்டார். பேரவை கூறுவதைப் போல் இரு தரப்பினருக்கும் இடையில் உண்மையில் எந்த உறவும் இல்லை என்றால் இலங்கை தூதரகம் அதன் நல்லிணக்க முயற்சிகளை நியாயப்படுத்த ஏன் சிடிசியின் பெயரை பயன்படுத்துகிறது? இங்கு தேசியம் பேரவையிடம் முன்வைத்த மற்றுமொரு கேள்வி, இந்த நிகழ்வுகளுக்கு துஷாரோ ராட்ரிகோவை அளித்தது யார்? முன்னிய பல கேள்விகளைப் போல் சிடிசி இதற்கும் பதில் கூற மறுத்துவிட்டது.
ராஜ் தவரண்டசிங்கத்தின் மின்னஞ்சல் சர்ச்சையையும் பேரவை கையாண்ட விதமும் இதே பாணியை பின்பற்றியது. அந்த மின்னஞ்சல் தமிழர்களுக்கு எதிரானதா என தேசியம் மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பியது. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என சிடிசி நிராகரித்தது. ஆனால் பேரவையின் அனைத்து படிமுறைகளையும் அறிந்த முன்னாள் தலைவர், மூத்த ஆலோசகர் என பதவிகளை வகித்த ஒருவரிடமிருந்து வெளியாகும் கருத்துக்கள் தனிப்பட்ட ஒருவரின் கருத்தாக வகைப்படுத்தப்படுவதில்லை. மேலும் இந்த மின்னஞ்சலை நீங்கள் கண்டிக்கிறீர்களா இல்லையா என மீண்டும் வற்புறுத்திய போது சிடிசி மீண்டும் மௌனம் காத்தது. இந்த விடயங்களிலே பேரவையின் நிலைப்பாடு ராஜ் தவரண்டசிங்கத்தின் நிலைப்பாட்டிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்ற கேள்வி எழுப்பிய போதும் சிடிசி மீண்டும் எந்த விளக்கத்தையும் வழங்கவில்லை. இமாலய பிரகடன விடயத்திலே யார் முடிவுகளை எடுத்தார்கள், யார் அந்த உரையாடல்களிலே பங்கேற்றார்கள், யாருடன் அவை குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது என்பதற்கு சிடிசி பதிலளிக்க மறுத்துவிட்டது. ராஜ் தவரண்டசிங்கம் இந்த செயல்முறைகளிலே ஈடுபட்டிருந்தார். பேரவைக்கு உடனுக்குடன் விவரங்களை வழங்கினார் என்பதை உறுதிப்படுத்தும் சான்றுகள் பல உள்ளன. அதற்கு பதிலாக ஏற்கனவே எமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி விட்டோம் என கூறியதுடன் ஒரே கேள்வியை மீண்டும் மீண்டும் முன்வைப்பது உண்மைகளை மாற்றாது என பேரவை தேசியத்திடம் வலியுறுத்தியது. இதில் மறைந்திருக்கும் உண்மை என்னவென்றால், ஒருபோதும் இதில் உண்மை வெளியாகவில்லை என்பதாகும். தொடர்ந்து கேள்விகளை திசை திருப்புவதனால் பதில்கள் உண்மையாகப் போவதில்லை. ஒரு விடயத்தில் இருந்து விலகி நிற்பது என்பது அதை தெளிவுபடுத்துவது அல்ல. இந்த செயற்பாடுகளை யார் அங்கீகரித்தார்கள் என்பதை சிடிசி கூற மறுத்தால் இவற்றின் தவறுக்கு யார் பொறுப்பேற்பார்கள்? அண்மை காலத்தில் சிடிசி தலைமைத்துவத்தின் மிக வெளிப்படையான தோல்வி திருவிழா 2024 வெளிச்சத்துக்கு வந்தது. முன்னிய ஆண்டுகளிலே பரவலாக கொண்டாடப்பட்ட நிகழ்வு இம்முறை பலராலும் நிராகரிக்கப்பட்டு சமூக நிராகரிப்பின் உதாரணமாக மாறியது. இதனால் அங்கு சாவடி அமைத்த விற்பனையாளர்கள் பெரும் நிதி இழப்பை எதிர்கொண்டனர். அவர்கள் பணத்தை திரும்பத் தருமாறு கோரிய போது டொரண்டோ காவல்துறையினர் மூலம் அவர்களுக்கு பதிலளிக்க முடிவு செய்தது பேரவை. இதில் சமூகத்தின் அக்கறைகளை நிவர்த்தி செய்ய என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என தேசியம் கேள்வி எழுப்பிய போது சிடிசி ஒப்பந்த கடமைகளை, அதாவது கண்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன்ஸ், தாங்கள் பூர்த்தி செய்ததாக மாத்திரம் கூறியது. அதிகாரத்துவ பாணியிலான இந்த பதில் நம்பிக்கை, பொறுப்புக்கூறல் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைய வேண்டிய திருவிழாவின் கட்டமைப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. விற்பனையாளர்களுக்கு எந்த தீர்வையும் வழங்காமல் தவிர்ப்பதற்கான எண்ணம் முன்னரே பேரவையினால் திட்டமிடப்பட்டதா என வினவிய போது சிடிசி மீண்டும் பதிலளிக்கவில்லை. ஏனைய கேள்விகளைப் போல் தெளிவாக ஆம் அல்லது இல்லை என விடை தரக்கூடிய பின்வரும் கேள்வியை தேசியம் முன்வைத்தது. சிடிசி எந்த விற்பனையாளருக்கும் பணத்தை மீள வழங்கியதா என பேரவையிடம் கோரிய போது பேரவை அதற்கும் பதிலளிக்கவில்லை. தமிழர் சமூகத்துடனான பேரவையின் இந்த நெருக்கடியின் மையத்தில் இருப்பது வெறும் நிர்வாகத்தின் தோல்வி மட்டுமல்ல, மாறாக நம்பிக்கை துரோகமாகும் என்பதை உறுதியாக கூறலாம். சிடிசி தன்னை தமிழ் கனேடியர்களின் பிரதிநிதியாக நிலைநிறுத்துகிறது. இருப்பினும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அது பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறும் அதே சமூகத்தின் நியாயமான கவலைகளுக்கு செவிசாய்க்க தொடர்ந்தும் மறுத்து வருகிறது. முக்கிய விடயங்களில் அழுத்தம் கொடுக்கப்படும் போது பேரவை உள்ளடக்கம் இல்லாத பதில்கள் அல்லது நிராகரிப்புகளினால் அல்லது வெளிப்படையான மௌனத்துடன் அதை கடந்து செல்கிறது. ஆனால் மௌனம் நடுநிலையானதல்ல என்ற கசப்பான உண்மையை இந்த சந்தர்ப்பத்தில் பேரவையின் நிர்வாக கட்டமைப்பின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். மௌனம் பொறுப்புகளிலிருந்து தப்பிப்பதற்கான தேர்வாகும். ஒரு சமூக அமைப்பு தனது செயல்களுக்கு பதிலளிக்க மறுக்கும் போது சமூகத்தின் கரிசனையும் தொடர் கேள்விகளையும்
கொள்கை பற்றியதாக இல்லாமல் நேர்மைத்தன்மை குறித்ததாக மாறும் அபாயம் உள்ளது. பேரவையின் விடயத்திலும் இன்றைய நிலை இதுதான். பல ஆண்டுகளாக சிடிசி கனேடிய தமிழர்களின் முதன்மை அரசியல் குரலாக தன்னை நிலைநிறுத்த முயன்று வருகிறது. ஆனாலும் வளர்ந்து வரும் அதிருப்தி, மறுசீரமைப்புக்கான வலியுறுத்தல்கள் அதிகரித்து வருவதனால் அதன் தகுதி இப்பொழுது கேள்விக்குறியாகிறது. இங்கே 5 முக்கியமான கேள்விகள் உள்ளன. முதலாவது கேள்வி, பேரவை தனது கடந்த கால தவறுகளை ஒப்புக்கொள்ளுமா? இரண்டாவது கேள்வி, வெளிப்படைத்தன்மையின் அடிப்படையில் அதன் நம்பகத்தன்மையை மீண்டும் கட்டியெழுப்ப முடியுமா? மூன்றாவது கேள்வி, சமூகத்தின் மாற்றத்திற்கான தொடர் கோரிக்கைகளை அது தொடர்ந்தும் புறக்கணிக்குமா? நான்காவது கேள்வி, பேரவையின் உறுப்புரிமையை யார் பெற வேண்டும் என்ற முடிவை தன்னிச்சையாக சில தனிநபர்கள் தொடர்ந்தும் மேற்கொள்வார்களாம்? இறுதியும் முக்கியமான கேள்வி, சிடிசி குறித்த அண்மைக்கால தொடர் குற்றச்சாட்டுக்களின் பின்னணியில் இவை நிகழ்ந்த காலப்பகுதியில் பேரவையை தனி மனித ஆளுமைக்குள் கட்டுப்படுத்தி வைத்துள்ளதாக குற்றச்சாட்டை எதிர்கொள்ளும் நிர்வாக பணிப்பாளர் டான்டன் துரைராஜா அனைத்து தவறுகளுக்கும் பொறுப்பேற்று பதவி விலகுவாராம். இந்த பின்னணியில் சிடிசி அடையாளம் அற்று நீர்த்து போகுமா என்பதை வரும் வாரங்களும் மாதங்களும் தீர்மானிக்கும். வணக்கம்.